ஹாய் அண்ட் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வரர் பகவான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஸ்ரீசாந்த், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து செம்ம ஜாலியாக வைபாக மார்னிங்கே கிளம்பி தேனி குச்சனூர் கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி 3 டேஸ் லீவ் விட்டாச்சு. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அன்எக்ஸ்பெக்டட் பிளானிங்கில் இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம தேனி குச்சனூர் வந்து என்ட்ரி ஆகிட்ருக்கோம். ஸ்ரீசாந்த் தான் வந்து எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. செம்ம வைபாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ ஒரு 4 to 5 மந்த்ஸாகவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றது மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கான பெர்ஃபெக்டான டைமாக எங்களுக்கு இன்றைக்கி செட் ஆகிடுச்சு. செம்ம ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் போகிற ஒரு ட்ரிப் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கும். நான் ஸ்ரீசாந்தும் சம்மர்லாம் வந்துட்டு நிறைய ட்ரிப் போவோம். பட் வந்து என் ஆத்துக்காரோட சேர்ந்து போகிறது வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்துட்டு அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ அங்கே நிறைய டாய்ஸ்லாம் இந்த கொரில்லாலாம் பார்க்கும்போது எனக்கே வந்து சின்ன பிள்ளை மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம லைஃப்பில் வந்துட்டு நிறைய வந்து எப்படி சொல்கிறது, சோகங்கள், சந்தோஷங்கள், இது நிறைய அப்படியே மாறி மாறி வந்துட்டு போயிட்டுருக்கும். நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டு இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து கோவில் போகணும் அப்படின்றது ஒரு தாட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த சனி பகவான் சொல்லும் பொழுதே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோவில் அப்படின்னா அது தேனி குச்சனூர் அதுதான். ஸோ இந்த கோவிலுக்கு வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் அப்போல்லாம் எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. இன்றைக்கி வந்து டக்குன்னு எங்களுக்கு வந்து அதுக்கான டைம் வந்து கிடச்சிச்சு. இந்த இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல இந்த இடத்துல போயிட்டு நம்ம வெளியூர்லேருந்து வரவங்கலாம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறது, அப்புறம் அந்த கோவில் அந்த இடத்துலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு பக்கத்திலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோவில் தான் வந்து பெருசுப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்து டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஆக்சுவலி சனீஸ்வர பகவான் அப்படின்னும் போதே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். காகம், வாகனமே காகம் தான். ஸோ காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற இடம் இது எல்லாமே அங்கங்கே ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. இந்த குளம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த குளத்துக்கு அவ்வளோ ரொம்ப பிரசித்தி பெற்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க அரச மரத்துக்கு அடியில். அண்ட் நம்ம கோவில் என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா இந்த எள்ளு, அப்புறம் எண்ணெய், விளக்கு போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குளத்துல வந்துட்டு, அதாவது நம்ம முன்னோர்கள் இருக்கும்போது இந்த குளத்துல வந்துட்டு கைகள்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. பட் இப்போ வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு. கோவிலுக்குள்ளே எந்த வீடியோஸும் எடுக்கல. நம்ம கோவிலில் போயிட்டு சேவிச்சுட்டு பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம சுற்று பிரகாரத்தில் இருக்கோம். ஹாய் ஹலோ மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் ஸ்ரீசாந்த் வந்து கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. ரொம்ப சில்லுன்னு ஒரு காற்று, ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது. சனீஸ்வர பகவானை வந்து சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி வந்து டக்குன்னு எங்களுக்கு கிடச்சது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஸ்ரீசாந்த் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டான் கோவிலுக்கு. பக்கத்தில் வந்து கோவில் வந்து நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கோவில் இன்னும் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போயே வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். அந்த கோவிலுக்குள்ளே வரும்பொழுதே அந்த ஒரு நிம்மதி இருக்க மாரி இருக்குது. எல்லாருமே வந்து சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுதே யாரோட ராசிக்கெல்லாம் சனி வராரு, இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. இதில் இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே வந்து சனீஸ்வர பகவானை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். நீங்கள் கோயிலுக்கு வந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த கோவில் வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அந்த மேலே வந்து அந்த கோபுர வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நான் வந்துட்டு நிறையாலாம் கிளிப் எடுக்கல. பட் வந்து நீங்கள் இன்னும் தேனி குச்சனூர் கோவில் வராமல் இருந்திருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இது வந்து காகம். இந்த காகம் தான் இங்கே மெயினு. ஸோ இங்கே வந்து குட்டி குட்டியாக காகம் வச்சு இந்த பொரி, இந்த நம்ம முன்னோர்களுக்கு செய்கிறதுக்கு அந்த பொரி, அப்புறம் வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு இது புதுசா இருந்தது. இதை நான் பார்த்தேன். நீங்க கோவில் என்டர் ஆகும்போதே எண்ணெயிலருந்து நீங்க விபூதி எல்லாமே இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடியே வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல நீங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது என்ன தருவாங்கன்னா, உங்களுக்கு விபூதி குடுப்பாங்க. ஸோ அந்த விபூதி வந்து நீங்க இட்டுக்கலாம். இது வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? வேணாமான்னு நெறைய பேர் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அது எல்லாமே மனசு தான் காரணம். வெளியிலேயே வந்து நீங்க விளக்கு போடுறதுக்கான அந்த ட்ரேலாம் வச்சிருக்காங்க. நம்ம திருப்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த மரம் இருக்கு இல்லையா? ஆலமரம் இருக்கும்.
அப்புறம் அரச மரம் இது எல்லாமே இருக்குது. அருவாள்லாம் இருந்து அந்த கருப்பு கோவில் இப்போ நான் கை காமிச்சேன் பார்த்தீங்களா? கருப்பு. இந்த கருப்புக்கு முன்னாடி நேரா அருவாள்லாம் இருக்குது. ஃபுல்லா முன்னாடி குளம் இருக்கும். கருப்பு கோவில் இருக்கு. பக்கத்திலேயே வந்து சனீஸ்வர பகவான் கோவில் இருக்கு. ஆலமரம், அரச மரம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்துட்டு இது சிம்பிளா இருந்தாலுமே, இங்க வரும்பொழுது நமக்கு ஒரு ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் வர மாதிரி தான் இருக்கு மக்களே. அவ்வளோ ஹேப்பியா இருந்தது. ஆ உங்களுக்கு ஃபேமிலில நெறைய வந்து இஷ்யூஸ் இருந்து, ஆ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கவங்க, கண்டிப்பா ஒரு தடவ தேனி குச்சனூர்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோயில கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணுங்க. நெறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இடம் அப்டின்னா, அது இந்த தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் தான். ஓகே மக்களே, இப்ப தான் நம்ம சேனல் நியூவா பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டாடா பை பை. லவ் யூ.